அதிமுகவோடு கூட்டணி சேர்வதற்கு தாவேக தயாராக இல்லை. நான் தான் முதலமைச்சர், என்னை ஏத்துக்கிட்டு வாங்க, வந்தா நான் உங்களுக்கு ஏதாவது நான் பார்த்து செய்யறேன், நல்லது பொழுதா இருந்து போவோம் அப்படின்ற மாதிரி தான். இல்லைன்னா நீங்க பார்த்து உங்க வேலையை பாருங்க, நாங்க வேலையை பாருங்க, உங்களோட எந்த உறவு வேணும் எங்களுக்கு அப்படின்றத நீங்க கிளியரா டிக்ளேர் பண்ணிருக்காங்க. இது அதிமுகவுக்கு தான் இந்த பொதுக்குழு ஒரு பெரிய ஒரு பேரிடி தான். ஏன்னா அவங்க ரொம்ப எதிர்பார்த்தாங்க எப்படியா வந்துருவாங்க அப்படின்னு. அது முதல்ல அவங்களுக்கு செயல் இல்லை. அப்புறம் நிறைய தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றிருக்காங்க. அடுத்து நாங்கள் தயார் பண்ண போறோம், இந்த கூட்டணி சம்பந்தமான முடிவை தலைவர் தான் எடுப்பாரு, எல்லா கட்சியிலும் எடுக்கக்கூடிய நார்மலான ஒரு தீர்மானம் தான். அதற்கு பிறகு அவங்க பேசின பல விஷயங்கள் தான் இன்னைக்கு பயங்கர ஹைலைட்டா போயிட்டு இருக்கு. ஆதவர்ஜுனா பேசினாரு, அப்புறம் விஜய் பேசினாரு, நிறைய பேசினாங்க. ஆனா பேசின யாருமே நாங்களும் இந்த சம்பவத்திற்கு ஒரு காரணமாக இருந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு மன்னிப்புங்கிற வார்த்தை வர மாட்டேங்குது. அரசாங்கத்தின் மீது தான் ஒட்டுமொத்தமா குறை சொல்றாங்க. அதுல ஆதவர்ஜுனா சொன்னதெல்லாம் ஹைலைட்டான சொல்றதுன்னா, நீங்க பழனிக்கு பழனி கோயிலுக்கு போறவங்களுக்கு எவ்வளவு பேருக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க, அதே மாதிரி எங்க தலைவருக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும். கோயிலுக்கு போற பக்தர்களும் கூட்டத்துக்கு வர ரசிகர்களும் ஒன்னா